போயிட்டானா தட்டிட்டு இருக்கோம்டா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை கூப்பிடுறாங்க, வா. நான் வரேன், நீங்க போங்க. எது போகவா? ஹேய் நக்கல, உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். என்னடா தம்பி, சொன்னதெல்லாமே மறந்து போச்சா? கொன்னு போடுவேன் உன்னை. பேசாம வா. வாடா வா. சித்தப்பா மாப்ள ஹிம்சை கொடுக்காதீங்க சித்தப்பா, நீங்க போங்க, நான் வரேன். எது ஹிம்சியாம்ல? டேய் தம்பி, பணக்கார குடும்பையா, கல்யாணம் பேசின புதுசுலேயே உனக்காக பெரிய பிரேஸ்லெட்டு வாட்சையும் போட்டு கொடைக்கானலில் போய் பேச்சுலர் பார்ட்டி வைக்கிற அளவுக்கு போனவங்க. ஏண்டா எதுக்குடா இப்படி டென்ஷன் பண்ணுற? இந்தாரு உங்கள் சித்திங்க இந்த சக்தி சித்தப்பன் பேச்ச கேட்டு நீ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கியா? வேண்டாம் தம்பி, வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்படுவேன். உங்கள் சித்திங்கெல்லாம் சோத்துக்கு சிங்கி அடிக்கிற பார்ட்டிடா. உங்கள் சக்தி சித்தப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சித்திங்களோட சேர்ந்து ஓசியில் மங்களம் பண்ணுற பார்ட்டி. அவங்க பேச்ச கேட்கலாமாயா? உருப்படுற வழியா இது? டேய், காசு பணம்லாம் இங்கிட்டு இருக்கு. இந்த வீட்டில் உன்னை ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. நீ அங்கிட்டு சாயிற? இந்த பாரு தர்சா, காசா காதலாங்கிற போராட்டத்தில் காசை தேர்ந்தெடு. காதல் தானாக வந்து ஒட்டிக்கும். ஆனால் காதலை தேர்ந்தெடுத்தேன்னு வை, ஒரு ஓட்ட செட்டி கூட தேராது. பார்த்து முடிவெடுறா. இந்த கதிர் சித்தப்பாரு, அவரை பார்த்து யோசி. பேருக்காண்டி நந்தினி சித்தி, பேர் இல்லாமல் எத்தனை சித்தி தெரியுமா? டேய் அறிவட்டவன, ஏன்டா உண்மை தானே சொன்னேன். என்னடா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அவங்ககிட்ட? பேசாம போடா. டேய் தர்ஷா, நீ கிளம்பி வா. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் சித்தப்பா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்க போங்க. ஹேய், நீ நைட்டு பார்த்த வேலைக்கு ஒன்னெல்லாம் விட்டுட்டு போவாங்களா? ஒரு மண்ணை வேணாம், வா அங்கேயே போய்க்கலாம் வா. என் கூட யாரும் வேணாம் சித்தப்பா, அதான் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்கல்ல. நான் எங்கேயும் தப்பிச்சுலாம் போக மாட்டேன். பாத்ரூம் போகணும், இது கூட நிம்மதியாக விட மாட்டீங்களா ப்ளீஸ்? இதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் என் விதின்னு நான் ஏற்றுக்கிட்டு வரேன். டேய் எச்சி, அங்க என்ன உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்க? உள்ள ஏதாவது போதி மரம் இருக்கான்னு பார்க்கேன். எச்சி, வெளில வா. வாடா அப்படி. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, கொஞ்சம் விட சொல்லுங்க. 5 நிமிஷம், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எந்த இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம் கொடுங்களேன் ப்ளீஸ். சரிடா, 5 நிமிஷம் தரோம். அதுக்குள்ள சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. அவனுக்கு நீங்க பொறுப்பேற்றுங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் கதிரு, வா. நான் பாத்துக்கிறேன்டா, வா. என்னத்தை பார்த்துக்கிற? இவனுக்கெல்லாம் போய் டைம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இவனெல்லாம் நம்பி விட்டுட்டு போக முடியுமா நம்மளால? சரி இந்தரு, அவன் இதுக்கு மேல எங்கேயும் போக மாட்டான், நான் பாத்துக்கிறேன். டேய் 5 நிமிஷம் தான், சரியா? ரெடி ஆகி வா. சரி, இன்னொரு தடவை வேலை ஏதாவது காட்டினேன்னு தெரிஞ்சது கொண்டு பொறிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை வந்து சேரு. வா வா. உனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை மட்டும் தான் முக்கியமா? இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க பார்கவி நீ என்ன பண்ணுவ? என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்னடி? தர்ஷன் எந்த சப்ஜெக்டை எந்த மாதிரி படித்தா அவனுக்கு புரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேணா அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அவளை நான் முழுசா காதலிக்கிறேம்மா, மனப்பூர்வமா காதலிக்கிறேம்மா. அவளை மடிச்சு அதை ஏத்துக்க சொல்லு. அவன் காலடியில நான் கிடக்கிறேம்மா. நீ பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு இந்த நிலைமை வரதுக்கு காரணம் யாரு? நாம தானடா அது சரி பண்ணணும். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுங்கடா, வெளிநாட்டுக்கு போயிடுங்க. தேங்க்ஸ் பார்கவி, நிச்சயமா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்.